நகராட்சியில் 11வது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு. கோவை கூடலூர் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் 11வது முகாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. முகாமின் ஆணையாளர் பூவேந்தன் வரவேற்று பேசினார். கோயமுத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் முகாமினை நேரில் சென்று பார்வையிட்டார். நகராட்சி தலைவர் அறிவரசு தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக வித்யாலயா கல்வி நிறுவன செயலர் ஹரிஷ்டானந்த மகராஜ், உதவி செயலர் சுவாமி தத்வாஸ்தானந்தா, முன்னாள் எம்எல்ஏ அருண்குமார் கலந்து கொண்டார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் பழனிக்குமார், சிறு குறு தொழில் அதிகாரி சாந்தஷீலா, சிறப்பு தாசில்தார் முருகதாஸ் மன்ற உறுப்பினர்கள் கீர்த்தனா உதயகுமார், முருகானந்தம் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொறியாளர் சோமசுந்தரம், ஐயப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் பொதுமக்கள், மகளிர் துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறை, வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை, எரிசக்தி துறை, ஆதி திராவிடர் பழங்குடியினர் துறை மற்றும் டிஜிட்டல் சேவை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனம், வீட்டு வசதி துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, சமூக நலத்துறை, வேளாண்மை உழவர் பாதுகாப்புத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்குத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்ந்த கோரிக்கை மனுக்களை வழங்கினர். மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடி தீர்வு காணப்பட்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. பேபி தெற்குப்பாளையத்துல வர்றாங்க. இது மாதிரி முகாம் போட்டிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்தில் முகாம் போட்டிருக்கிறாங்க. இவர் வரைக்கும் சிறப்பாக நடந்துட்டு இருந்திருக்குது. இது 10 முகாம் தாண்டி இது 11வது முகாம், லாஸ்ட் முகாம்னு நடத்திட்டு இருக்கிறோம். நடந்ததுக்கு வந்ததுக்கு காஃபி, டீ எல்லாமே டிஃபன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இங்கே வந்து வார்டு வார்டாக பிரித்து பட்டா வாங்குறதுக்கு, சிட்டா வாங்குறதுக்கு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி மக்களுக்காக உரிமை தொகை லேடிஸ்க்காக எல்லா ஒன்றுமே தனித்தனியாக பண்ணி நம்ம அறிவு சார் வந்து அங்கே எங்களுக்கு நல்லா சிறப்பாக பண்ணி கொடுக்குறாரு. இனியும் சிறப்பாக பண்ணி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். எல்லா மக்களையும் நம்மளுக்காக வந்துட்டு இருக்கிறோம். இதே வந்து கீர்த்தனா உதயகுமார் கவுன்சிலரா இருக்கிறாங்க. அவங்களும் வந்து சிறப்பா நம்மளுக்காக மக்களுக்காக எல்லாத்துக்குமே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மத்தியானம் டீ காஃபியோட முடிஞ்சது இல்லாம மத்தியானம் லஞ்சோட அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. இங்க மக்கள் பார்த்தோம்னா ரொம்ப அறிவரிசையோட சாரோட அறிமுகத்துக்காக நல்லா இயல்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிறப்பா போயிட்டு இருக்குது. எங்கேயுமே அலையாம ஜனங்களுக்கு இங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸ்டாலினி அவர்கள் சாருக்கு அவர்களுக்கும், நம்ம அறிவரசு சார் அவர்களுக்கும், நகராட்சி நம்ம கவுன்சிலரா இருக்கிறது கீர்த்தனா உதயகுமார் அவர்களுக்கும், 11வது வார்டு முருகானந்தம் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இனிமே சிறப்பு நடக்கிறதுக்கு இன்னும் 5 மணி வரைக்கும் இந்த சிறப்பு முகாம் நடந்துட்டா இருக்கு. இங்க எந்த மக்களுக்கு என்ன பிரச்சனையாலும் இங்கே உடனுக்குடனா தீர்வு வரணும்னா இங்க ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். கூடலூர் நகரமன்ற தலைவர் அறிவரசு அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. என் பேர் சாந்திங்க. நான் 27வது வார்டுலேருந்து வரேன். இப்போ இன்னைக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து வித்யாலயத்தில் நடந்துட்டு இருக்கு. இது வந்து 11வது முகாம். இது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 26, 27வது வார்டுக்கு உண்டான முகாம். அதுபோக விடுபட்டவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து எல்லாம் நல்லா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து வெகு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. காலை வந்தோன்னே பார்த்தீங்கன்னா டிஃபன் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகட்டும், மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாம் நல்லபடியாக நடந்து நம்ம கூடலூர் தலைவர் அவர்கள் வந்து நல்லபடியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. மொத்தத்தில் வந்து நம்ம கலைஞர் அவர்கள் வாரிசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து நல்ல ஒரு திட்டத்தை, அருமையான திட்டத்தை தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்காரு. இது மேலும் சிறப்படையணும். இது எல்லாத்து சார்பாக எங்கள் 27வது வார்டு சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர் பழனிசாமி, தெற்குப்பாளையத்திலிருந்து வர்றேங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் திட்டத்துக்கு கேம்ப் போட்டிருக்காங்க. வித்யாலயத்தில் சிறப்பாக பண்ணுறாங்க. 13 துறைகள், 43 சேவைகள், எல்லாம் தனித்தனி துறைகளை பொதுமக்களுக்கு சிறப்பாக செய்கிறாங்க. எந்த கஷ்டமும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த கூடலூர் பஞ்சாயத்து நகரமன்ற தலைவர் அறிவரசுக்கும், கூடலூர் பஞ்சாயத்து நகர அதிகாரிகளுக்கும், இந்த ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம்.